வணக்கம். அதாவது குத்தகை காலம் முடியும் வரை டாஸ்மாக் கடைகள் மூடக்கூடாது அல்லது மூடப்பட்ட நாளுக்கான தொகையை திருப்பி வழங்கவோ அரசுக்கு உத்தரவிட கோரி வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. அதன்படி கடை திறக்கப்படாத நாளுக்கான தொகையையும் திரும்பி அளிப்பது தொடர்பாக அரசு பரிசீலனை செய்து 2 வாரங்களுக்குள் முடிவை எடுக்க வேண்டும் என மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தூத்துக்குடியை சேர்ந்த ராஜேஷ் கண்ணன் உள்ளிட்ட பலர் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் மனுவானதை தாக்கல் செய்திருந்தனர். அதில் தமிழக அரசு 717 டாஸ்மாக் கடைகளை மூட தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் இது மட்டுமல்லாமல் நாங்கள் அந்த கடைகளை அதாவது சிற்றுண்டிகளை விற்பனை செய்யவோ காலி செய்யவோ திரும்ப பெறவோ அதாவது குறிப்பிட்ட நாள் தேவை எனவும் அந்த மனுவிலானது குறிப்பிடப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி பார்த்த சக்கரவர்த்தி மதுக்கடைகளை மூட தமிழக அரசு உத்தரவு பல்வேறு தரப்பில் வரவேற்கத்தக்கது என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பரிசீலனை இல்லை என்றும் மற்றும் ஏற்றாலும் மக்களின் நலன் கருதி மதுக்கடைகளை மூட அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதையும் ஆகவே கடைகள் திறக்கப்படாத நாளுக்கான தொகையை திரும்ப அளிப்பது தொடர்பாக அரசு பரிசீலனை 2 வாரங்களுக்கு முடிவெடுக்க உத்தரவிட வழக்கை முடித்து வைத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தமிழக அரசு தற்பொழுது பொறுப்பேற்றவுடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக் கடைகளிலும் மூட அரசின் முடிவு அதாவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பானது பெற்றிருந்தது. குறிப்பாக பள்ளி மற்றும் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், பொதுமக்கள் அதிக கூடக்கூடிய இடங்கள், வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மதுக்கடைகள் மூட தமிழக அரசு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது தமிழகத்தில் 717 கடைகள் மூட உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 500க்கும் மேற்பட்ட கடைகளானது மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் அதாவது குத்தகை காலங்கள் முடியும் வரை அல்லது அதற்கான பணத்தை திரும்ப தரவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட கூறி தொடர்ந்த வழக்கானது தற்பொழுது மதுரை நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்தவுடன் இந்த வழக்கு 2 வாரங்களில் முடிவெடுக்க உத்தரவு ஆனது பிறப்பிக்கப்பட்டு வழக்கை முடித்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.